வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வாக்கு வளமளிப்பான், வாழும் வகையளிப்பான், தாக்கும் வினைகளிப்பான், தன்முகத்தான் காக்கும் அந்த தும்பிக்கை ஆண்டவனை தூய விநாயகனை நம்பி கை கூப்புவோம் நாம். சாந்தியும் புஷ்டியும் சந்தோஷமும் மனநிறைவும் விக்னமின்மையும் எல்லா சம்பத்துக்களும் எல்லா மங்களங்களும் கூடியிருக்கின்றக்கூடிய அந்த பார்வதி பிரிய புத்திர மகா கணேசமூர்த்தியை நாம் வணங்க வேண்டிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. அதாவது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அவருடைய பிறந்த நாளாகும். கானா மன வாக்கு ஞான கடந்த நிலை கணபதி கணங்களின் அதிபதி வல்லப கணபதி. அவர் திருமணமானவர். வல்லப கணபதி க்ஷேமம் லாபம் இந்த 2 குழந்தைகள் உண்டு அவருக்கு. வல்லப கணபதி அந்த நிகழ்கால இன்பம், எதிர்காலத்தில் நம்ம நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் வந்து சேருவதற்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு. விநாயகருக்கு பிடிச்சி வச்சா பிள்ளையார் மண்ணில் சாணத்தில் பல இடங்களில் பார்த்தா 1 கோடி பிள்ளையார் இருப்பாங்க. தெருக்குத்து பிள்ளையார், முச்சந்தி பிள்ளையார் சொல்லுவாங்க இல்லையா. விநாயகர் நம்ம நினச்சாலே பிள்ளையார் தான். ரொம்ப எளிமையான வழிபாடு. அதாவது அஷ்டவக்ர முனிவர்னு ஒருத்தர் அந்த ஹோமத்தில் பூஜையில் தவறான மந்திர பிரயோகம் காரணமாக உச்சரிப்பு காரணமாக அவள் அப்பா செஞ்ச தப்புனால அஷ்டகோணலாக பிறந்தார். அதை அவரோட தன்னம்பிக்கை அந்த தாழ் மனப்பான்மையில் வெளியில் அந்த விநாயக வழிபாடுனால விக்னங்கள் அவருடைய 8 கோணலையும் நிவர்த்தி பண்ணிட்டார். விக்னேஸ்வரனால் நம்மளோட குறைகளெல்லாம் நம்ம இப்படி இருக்குமே நினச்சி வருத்தப்பட்டு தாழ்ந்து போகிறத விட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பிள்ளையாரை பார்த்தோன்னே நமக்கு கிடைச்சிது. அவர் பிருத்திவி வடிவம், நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி அந்த பஞ்சபூதங்களோட தத்துவம் பிருத்திவி தத்துவம். அந்த களிமண் பிள்ளையார். களிமண் இந்த உடம்பும் மண்ணு தான், எல்லாமே மண்ணு தான். ஆதி மூல தத்துவம், ஆதி கணபதி. அப்படி விநாயகப் பெருமாள் களிமண் பிள்ளையாராக அதில் பிடிச்சி நம்ம பூஜை பண்ணுறது வழக்கம். அன்றைக்கி குழந்தைகள்லாம் குதூகலம் ஆகிடுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச கொழக்கட்டை நைவேத்தியம், கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் நடிப்பேணி. வாரியார் சாமி அடிக்கடி பாடுற பாட்டு. அவருக்கு பிடிச்ச ஆயத்தம் மோதகம், நெல் பொரி, கரும்பு, வெல்லம், பூரண தத்துவம், தேங்காய்ங்க எல்லாமே. அது கொழக்கட்டைலாம் பண்ணி சாப்பிட்டு எனக்கு நிவேதியம் பண்ணுறது. அவருக்கு களிமண் பிள்ளையார் ஆற்றுக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு மணப்பள்ளியில் தொடச்சி கோலம் போட்டுட்டு அவருக்கு குண்டுமணி கொடுத்துப்பா கையிலேயே. அந்த குண்டுமணியை போட்டு கண் திறந்துடணும். 16 வகையாக பூஜை பண்ணுவோம் இல்லையா. ஆவாகனம் பண்ணுறோம். ஒரு ஆற்றுக்கு நம்ம ஆற்றுக்கு ஒருத்தர் வந்தார்னா அவரை எப்படி உபசரிக்கிறோமோ அது மாதிரி அன்றைக்கி பிள்ளையாரை வாங்கிட்டு வந்தோடனே நம்ம ஆற்று பிள்ளையார் ஆயிடுறது. அவர் ஆவாகனம் பண்ணுவோம். வாங்க உட்காருங்க, ஆசனம் கொடுக்குறோம், கால் அலம்பி விடுறோம், பாத்தியம் அர்க்கியம் விடுறோம், ஆசமனம் அமைப்பு பண்ணுறோம். அதுக்கு ஸ்நானம் மந்திரம், ஸ்நான மந்திரம், வஸ்திரம், உபவீதம், அலங்காரம்லாம் பண்ணுறது, நெத்திக்கிட்டு சந்தனம் குங்குமம் விதி எல்லாம் எடுத்து பூவெல்லாம் போட்டு எளிமையான பூஜை தான். ரொம்ப சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக, கபிலாய நமக, கஜகனகாய நமக, லம்போதராய நமக, விகடாய நமக, விக்னதுமக, கணாத்தியக்ஷானக, விநாயகன பாலச்சந்திர நமக, சூர்பகனாக ஹேரம்பாய நமக. இப்போ 16 பூஜை, 14 வகை உபச்சாரங்கள் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறோம். ஆவாகனம், தாவலம், சன்னிதானம், சன்னிரோதனம், அவகுண்டனம், தேனுமுத்திரை, பாத்தியம், ஆசமனீயம், அர்க்கியம், புஷ்பதானம், தூபம், தீபம், நைவேத்தியம், பானியம், ஜப சமர்ப்பணம். ஜபம் நமோ ஹேரம்ப, அதாவது ஸ்வாஹா வசட் வசதிலாம் சொல்லுவாங்களே. நமோ ஹேரம்ப மதம் சர்வசங்கட நிவாரணாய கும்பர் ஸ்வாஹா அப்படின்னு அன்றைக்கி சங்கடகர சதுர்த்திக்கு நம்மளோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த மந்திரத்தை விடுறோம். அதாவது பூஜைன்னு போட்டு அவரோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வதி அசமான சிவம். அந்த மாதிரி மூல மந்திரங்களை சொல்லி அவரை ஆவாகனம் பண்ணுறோம். அந்த திருவருடத்தில் பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதில் எழுந்துருங்க. களிமண் பிள்ளையாரில்
விநாயகப் பெருமானே, கணங்களின் அதிபதியே, நான் பூஜை செய்து முடிவுக்கும் இதில் எழுந்தருளுக அப்படின்னு சொல்கிறோம். அந்த இறைவனை எளியவனை அனுகிரகிப்பதற்காக அந்த பூஜை முடிவுகளில் அதில் வந்துடுறாரு. அப்போ அந்த பக்தியும் கொண்டு அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்ட்டு அது அவ்வளோ ஈடுபாடோட இதயபூர்வமாக வணங்குற போது அதில் வந்து கொடுக்குற ஸ்தாபனம் ஆபாக்கித பாபா ஸ்தாபிக்கும் போது சந்தித்த அபகிருத சுப்ரீத பிரசித அப்படின்னு. அப்போ தாபலம் சொல்கிறது அந்த கடவுள் அனுகிரக தன்மை, பூஜிக்கிற தன்மை, நம்ம உள்ளத்துக்குமை புறத்துக்குமை எல்லாமே வந்த பிற்பாடு அந்த சன்னிதானம், அந்த சூழ்நிலை, அந்த சன்னிதானத்தில் விநாயகர் கம்பீரமாக இருக்கார். அதாவது ஆணவம் கர்மம் மாயை, ஆணவம் கர்மி மாயமுட்டுனே ஜீவாத்மா பரமாத்மா சின்முத்திரை. அந்த விநாயகப் பெருமாள் வந்து புறத்தூய்மை அகத்தூய்மை காரணமாக அதுக்கு அந்த உணர்ச்சியை உண்டு பண்ணுறதுக்கு சன்னிதானம், ஜீவாத்மா அந்த பரமாத்மையை அடையிறதுக்கு நம்ம உள்ளபூர்வமாக அதை விநாயகரை ஜொலிக்க வைக்கிறோம். எப்போது என்னிடத்தை அனுகரிக்க வேண்டும் அப்படின்னு காத்து ரசிக்கணும் அப்படின்னு சன்னிரோதனம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ரகசியம் அந்த மனப்பூர்வமான மன அமைதியில் அந்த ஆண்டவனோட கலந்துடுறோம் இல்லையா, அதுதான் இந்த பிரார்த்தனை இறைவனுக்கு நம்ம கொண்டு போகிறது. இந்த விநாயகப் பெருமாளோட நம்ம ரொம்ப ஐக்கியமாயிரும், நெருக்கமாயிடும். அந்த பாவனை இருக்கணும். ராகம் தாளம் பாவம் ரூபம்னு சொல்கிறாங்களே, அந்த பாவம் இருந்தால் தான் சாமி அதில் வந்துட்டார் பிராணதபிஷ்ட கடவுள் அதில் எழுந்தருளார். உன்னோட எந்த அளவுக்கு பாவம் இருக்குது, நம்பிக்கை இருக்கோ, ஆழ்ந்த அன்பு இருக்கோ, விநாயகர் பிரத்யட்சமாக அதில் வந்துடுறார். களிமண்ணில் அவகுண்டனம் அது வந்து இந்த 3 அகல் மனசில் இருக்கும். அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஆசை கதவு கோபம் எல்லாம் வச்சு அதை அந்த இறைவனை அவகுண்டனம் மூலமாக பண்ணுறோம். மூர்த்தி, அந்த மூர்த்தியை பசுமாடு பால் கறக்கிற மாதிரி அருளை பொருளின தேனு முத்திரை பண்ணி அந்த முத்திரை எல்லாமே முத்திரை மூலமாக செய்கிற போது பவர் அதிகம். நம்ம உடல் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மந்திரங்கள் பிரயோகத்தில் முத்திரைகள் அதிகம். அந்த முத்திரைகள் மூலமாக சக்தியை அதிகம் பண்ணுறது உண்டு பண்ணுறது அது தேனு முத்திரை. அந்த மூலமந்திரம் சொல்லி தேனு முத்திரைக்கு நமக்கு சொல்கிறோம். அப்புறம் பாதத்தை அலம்பிடுறோம். பெரியவர் இல்லையா கணபதியாச்சு, பாதத்தை அலம்பிடுறோம், அர்க்கியம் கொடுக்குறோம். இந்த ஸ்வதா ஸ்வாஹா வௌஷட் கும்பட் அதெல்லாம் இந்த மந்திரங்களில் உச்சரிப்பில் அதிகமான பலனை கொடுக்குற தேவதைகள் இருக்கலாம். இந்த ஸ்வதா அந்த அச்சரத்தை உச்சரி 5 தடவை ஓம் 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 அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக ஆசமணியம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூன திரிவிக்ரம் வாமன ஸ்ரீதர் ரிஷிகேஷா. இந்த உள்ளங்கையில் ஜலம் விட்டு போகிறோன்னா சகல சௌபாக்கியங்களும் மன ஆரோக்கியம் உடலாகி எல்லாமே கிடைக்கும். உள்ளங்கையில் வந்து ஆசமனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் மூலமந்திரம் சொல்லி தீர்த்தம் தெளிக்கிறோம். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்த சமாசிதமூலே தத்த சதா பிரம்மா மத்தியமாது விஷோ சாகரா சர்வசத் தர்வீவ வசுந்தரா ருக்வேதோ இசாமவேத வதர்வன அங்கைஸ்த சகிதாக சர்வ கலசாம சமாசிதாகம் ஆயாந்த தேவ பூஜாசாம் துர்தச கங்கே சயமுனை சேவி கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்திக தரிசனம் கங்காதி சரதி மயா பிராப்திகள். அதே மந்திர ஜலம் அவரை ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அப்புறம் பாத தீர்த்தம், உண்ணும் நீர் எல்லாம் சொல்கிறோம். எல்லாருமே சிவசன்னிதானத்தோட அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இதெல்லாம் கிரியாசக்தி மூலமாக பிரயோகம் மூலமாக நம்ம அவருக்கு மந்திர சக்தியை உணர்த்திடுறோம். அது மேலே நமக்குள்ள தீய சக்திகளாக அதை விளக்கிக்கிறோம் அது மூலமாக. அப்புறம் தீபம் சாயுஜம் சிறுபக்தி வகை யோஜியமாக தீபங்கள் தேவேசி பிரதிகிரிக்கிறான் தீபம். அப்புறம் தூபம் தசாங்கம் குலோபதம் சுகந்தோஷம் ஆக்னேஸ்வர தேவன் தூபம் ஆக்ராவின் தூபம் நைவேத்தியம் பற்றி கொடுக்கும். அதை பண்ணுறதே மெய்ஞானத்தை வளர்க்குறது. அதாவது தீபம் வந்து நம்ம ஆன்மாவில் இருக்கும்போது அறியாமை இருளிலிருந்து நம்ம விளக்கி மெய்ஞானத்தை உணர்த்துது. இறைவன் வழிபாடு மூலம் தான் இதெல்லாம் நம்ம உணர முடியும். வெறும் வார்த்தைகளால் உணரவே முடியாது. ஒரு செயலை செஞ்சு பார்த்ததை இது பண்ணுவோம். அந்த தர்மார்த்த காம மோசம் சதுர்வித பல புருஷார்த்தம் அவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியது. ஆத்மகுணம் அகங்காரம் சங்கோஷம் குரோதம் மோகம் இந்த 4 விதமான தீய சக்திகளை அது விளக்கிறது. அப்புறம் இனிய வாசனைக்குள்ள தீர்த்தம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த தீர்த்தம் அதை வந்து பானியம் சமர்ப்பியாகவே இருக்கணும். அப்போ மூலமந்திரத்தை ஜபம் பண்ணுறோம். நமோ ஹேரம்பம் மத சர்வசங்கட நிவாரணம் பண்ணுறது மூலமந்திரம் சொல்கிறோம். அந்த சுடரை பிரகாசித்து நம்ம வாழ்க்கையை இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நிகழ்கால துன்பத்தை போக்கி எதிர்கால இன்பத்தை பெருக்குவதற்காக விநாயகர் வழிபடி. இந்த விநாயகர் பிடி முகூர்த்தம் எல்லோரும் பண்ணணும். ராட்சச குணம் தாமச குணம் சத்வகுணம் இதில் சாத்விக குணம் வரணும்னா இந்த பூஜைகள் அனுகிரகித்து இதெல்லாம் அனுசரிக்கணும். பிரத்யக்ஷமாக கிடைக்கும் பகவானுடர்கள் எல்லோரும் கிடைக்கணும்.
விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடுங்க. அந்த கணேசன் பார்த்தீங்கன்னா, கணேசன், ஏகதந்தன், சிந்தாமணி, விநாயகன், ருட்ரிராஜன், மயூரேசன், லம்போதரன், கஜானனன், ஹேரம்பன், வக்ரதுண்டன், ஜேஷ்டராஜன், நியஸ்திதி, ஆசாரபூரான், வரதன், விகடராஜன், தரணிதரன், சித்திபுத்திபதி, பிரம்மணஸ்பதி, மாங்கல்யேசர், சர்வபூஜர், விக்னராஜன், எல்லா நாமாவளியும் விநாயகர் பெறும். விநாயகர் வந்து ஒரு யானையை வந்து தானாக அவர் முதுகில் ஏறிட முடியாது. யானையோட உருவம் பார்த்திங்கன்னா அது அதாவது மனுஷ ரூபம், மிருக ரூபம், பஞ்சபூதங்கள் ரூபம் எல்லாமே இருக்காது. பூத கணாதிபதி இல்லையா? யானையோட அருள் இல்லாமல், உதவி இல்லாமல் அது முதுகில் கூட ஏற முடியாது. அது சின்ன ஊசியை கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு அது நுட்பமானது. அதுக்கு என்ன எருதாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணிட்டு போக இருக்க வெறும் வெக்கலை சாப்பிட்டா எருது சாப்பிடுது. நம்ம அது மாதிரி நமக்கு தேவையில்லாததெல்லாம் தியாகம் பண்ணி அதுக்கு கொடுக்குறாங்க. அதுமாதிரி ஒரு மூஷிகை வாகனர் அவர், மோதகஸ்தர், ஷாமலகர்ணர், விளம்பேஸ்வரர், வாமன ரூபல், மகேஸ்வரர், விக்ன விநாயகர், பாதமஸ்தே சொல்லி விநாயகர் பெருமாள் வந்து அவர் பாதம் படித்தா தூக்கி மேலே வச்சுருவார், உச்சத்தில் வச்சுருவார். எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ்க வையும் வாழ்கும். வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெய்.